அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்றுதான் அல்லாஹ் நேசிக்கிற மனிதர்களிடம் இருக்கிற மிகப்பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ, அல்லாஹு தஆலா யார் மீது அன்பு கொள்கிறானோ, யாரை அல்லாஹ் விரும்புகிறானோ அவருக்கு அல்லாஹ் மார்க்கத்தில் தெளிவை கொடுப்பான். மார்க்கத்தை படிப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே அளவு தெளிவு அல்லாஹ் கொடுப்பதில்லை, எல்லாம் வித்தியாசம் இருக்குது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி சிந்திக்கவே இல்லாது. ஆனால் மார்க்கத்தை படிக்கிறத விட மாட்டாங்க. அவரவர தகுதிக்கேற்ப அவரவர சூழ்நிலைக்கு ஏற்ப மார்க்கத்தை கற்கிறார் என்றால் இவரை அல்லாஹ் நேசிக்கிறான். இவற்றை அல்லாஹ்வுடைய அந்த நேசத்தின் அடையாளம் வெளிப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை நேசித்தால் அவன்கிட்ட இருக்கிற அடையாளங்கள் நிறைய ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் ஒரு மனிதனை நேசித்தா அவரை துனியாவிலிருந்து பாதுகாப்பான். இதா அராத் அல்லாஹு பி அப்திஹி அல் கைர ஹமாஹு துனியா. ஒரு அடியான் அல்லாஹ் நேசிச்சான்டா, நிறைய பேர் நினச்சிருக்கிறாங்க என்னென்னா அல்லாஹ் வந்து பாருங்கள் எவ்வளோ அள்ளி கொடுத்திருக்கிறான், எவ்வளோ இறக்கம் அவரோட. இல்லை, அல்லாஹு தஆலா அள்ளி கொடுப்பது கோபத்திலும் அல்ல, அன்புண்டு நினச்சிடக்கூடாது. ஒருவருக்கு அல்லாஹ் அள்ளி கொடுக்குறான், அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி செலவழிக்கிறார்னா அது நல்ல பண்பு. ஆனால் ஒரு மனிதன் அல்லாஹ் வந்து நல்ல வசதியோடு இருக்கிறார், திடீர்னு கொஞ்சம் குறைக்கிறான் செல்வத்தை, அவர் அல்லாஹ்வை நெருங்கிறார். திடீர்னு அல்லாஹு தஆலா கொஞ்சம் குறைச்சி அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறான். இது அல்லாஹ்வோட அன்புட அடையாளம். நாங்கள் நினச்சிடக்கூடாது, பாருங்கள் நான் தொழுகிறேன், நோன்பு பிடிக்கிறேன், அல்லாஹு தஆலா எனக்கு ஒன்றுமே ஏற்கனவே இருந்ததை விட இப்போ தொழ ஆரம்பித்த உடனே நஷ்டம் போக ஆரம்பிச்சிருச்சு, பணம் குறையுதுன்னு நினைக்கிறீங்களா இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வோட அன்பை விளங்கி கொள்ள இல்லை. அல்லாஹு தஆலா உங்களில் நீங்கள் இப்போ நல்லா சாப்பிட்டு இருந்த ஒரு ஆள், நல்ல உடம்பு வச்சு நல்லா சாப்பிட்டுருந்தாரு, நல்லா நீங்கள் அள்ளி கொடுத்தீங்க உங்களோட வாப்பாக்கு சாப்பாடு, திடீர்னு சோகம் இல்லாமல் வந்துருச்சு, சுகர் வந்துருச்சு. நீங்கள் லிட்டர் கணக்கில் என்ன சீனியாக கொடுப்பீங்க? ட்ரிங்க்ஸ் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. கோவத்திலையா? இறக்கத்தில். ரசூல் அப்படியே சொன்னாங்க, இதே மாதிரி உங்கள் நோயாளிகளை குடிபானம் தண்ணீரில் இருந்து நீங்க பாதுகாப்பதை போன்று அல்லாஹ் தீனை பாதிக்கிற துனியாவில் இருந்து மனிதனை அல்லாஹ் பாதுகாப்பான். அது எப்ப? அல்லாஹ் உங்களை நேசிச்சா. நான் இவ்வளோ சம்பாதிச்சு இப்படி போனா நான் வழிகேட்டுக்கு போயிடுவேன், ஹராத்துக்குள்ள போயிடுவேன் என்று நீங்க நினைக்கிற பொழுது உங்களால் நீங்க நினைக்க மாட்டீங்க. அல்லாஹ் தஆலா உங்களை அப்படி பாதுகாப்பான். இப்போ நீங்கள் இப்படி நினச்சிட்டீங்க என்றால் நீங்கள் அல்லாஹ்வோட அன்பை புரிந்து கொண்டீர்கள். அல்லாஹ் பாதுகாப்பான். இது அல்லாஹ்வுடைய அன்பின் அடையாளம், கோபத்தின் அடையாளம் அல்ல. சில பொழுது குடும்பத்தில் மனைவி மக்கள் சொல்லுவாங்க, எப்படி இருந்தீங்க, தொழுக இபாதத்து குர்ஆன் சுன்னான்னு போய் நீங்கள் இப்படி நஷ்டப்பட்டு போய்கிறீங்களே. இல்லை, அல்லாஹ் உங்களை பாதுகாக்கிறான். ஏன்? அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம், அன்பு. ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்பொழுது உடனே யாரை ஞாபகம் வரும்? ரப்ப. அப்போ அல்லாஹ் கொடுத்து பார்ப்பான். அதே மாதிரி தான் இன்ன ஐதமல் ஜஸா மஐதமில் பலா. அல்லாஹ் அதிகமாக சோதிக்கிறான்னா அதிகமான கூலியை தரப்போறான்னு அடையாளம். இன்னல்லாஹ இதா அஹப்ப கௌமன் இப்தலாஹும். அல்லாஹ் எந்த சமூகத்தை நேசிக்கிறானோ அவர்களை அல்லாஹ் சோதிப்பான். சோதனை, நான் பாவம் செய்யல, தவறு செய்யல, ஆனால் முடியுமானோட அல்லாஹ் நெருங்கிறேன், ஆனால் அல்லாஹ் என்னை சோதிக்கிறான். சோதனை வருது என்று சொன்னா நாங்க நினைக்கணும் அல்லாஹ் என்னை விரும்புகிறான். இன்னொரு விதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா அராத அல்லாஹு பி அப்தி அல் கைர் அஜ்ஜல லஹு அல் உகூபா. இன்னொரு விதத்தில் வந்து அஜ்ஜல லஹு உகூபத தம்பி. ஒரு மனிதன் அல்லாஹ் நேசித்தால், இதா அஹப்ப அல்லாஹு அப்தன் இதா அராத அல்லாஹ் பி அப்திஹி அல் கைர. அல்லாஹ் இந்த வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அல்லாஹ் நேசித்தால், அல்லாஹ் விரும்பினால் அவருக்கு அவருடைய பாவத்துடைய தண்டனை இந்த உலகத்தில் முற்படுத்தி கொடுப்பான். உடனே நெருப்பால சுட்டு அழிச்சிடான்னு நினைச்சிடக்கூடாது. அல்லாஹ் அவர் செய்த பாவத்துக்குரிய தண்டனையை அல்லாஹ் தஆலா உலகத்தில் கொடுப்பான்டா. என்ன அர்த்தம்? அல்லாஹ் சோதனைகளை கொடுத்து சின்ன சோதனைகள், பொருளாதாரத்தில் குறைவு ஏற்படும், பிள்ளைகளால் கஷ்டம் ஏற்படும், நல்லா வாழுவீங்க. ஆனால் அடுத்த வீட்டுக்காரரால் உங்களுக்கு தொல்லை ஏற்படும். இப்படி நீங்கள் நல்லா இருந்து நீங்கள் சோதிக்கப்படுறீங்கண்டா உங்களை அல்லாஹ் நேசிக்கிறான். மா யுஸீபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா கம்மின் வலா அதா ஹத்தா ஷௌகத்து யுஷாக்கு ஃபீ ரிஜ்லிஹி. ஒரு மனிதனுக்கு ஏற்படுற கவலை, துன்பம், அவரு கஷ்டப்படுறாரு, ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு,
ரொம்ப கவலைப்படுறாரு, அவருக்கு நல்ல இபாதத் செஞ்சு வணக்கம் செஞ்சு பாவத்தில் இருந்து தன்னை தவிர்ந்து கொண்டும் இப்படி பிரச்சனை வருது என்று சொன்னால், நடந்து போகிற நேரம் திடீர்னு ஒரு முள்ளு குத்துது. நாங்கள் நினைப்போம் எங்களுக்கு இது முள்ளு குத்திட்டு வலிக்குது அப்படின்னு நினைப்போம். இந்த முள் உட்பட உங்களுக்கு ஏற்படுற கவலை, துன்பம், நோவினை, இதன் மூலமாக அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறான். அப்போ மன்னிச்சு பாவம் இல்லாத நிலையில் அல்லாஹ் அந்த மனிதனை கைப்பற்றுவார் என்றால் இது அல்லாஹ்வினுடைய அன்பின் அடையாளம். அதே மாதிரி தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ யுத்தி துன்யா மை யுஹிப் வ மன் லா யுஹிப். இந்த உலகத்தை அல்லாஹ் தான் நேசிக்கிறவங்களுக்கு கொடுப்பான், நேசிக்காதவங்களுக்கு கொடுப்பான். இந்த உலகத்தை அல்லாஹ் நேசிக்கிறவங்களுக்கு கொடுப்பான். இந்த உலகத்தில் யார் பணக்காரர்களாக இருக்கிறாங்கன்னு பாருங்க, யார் அநியாயம் செய்கிறாங்க, யார் அட்டுழியம் செய்கிறாங்க, அல்லாஹ்வோட கோபத்துக்குரியவர்கள். ஆனால் அல்லாஹ் துனியாவை அள்ளி கொடுத்திருக்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ யுத்தி துன்யா, இந்த துனியாவை, துனியாவோட செல்வத்தை லிமன் ஹப் வ மன் லா யுஹிப், விரும்புகிறவங்களுக்கு கொடுப்பான், விரும்பாதவங்களுக்கு கொடுப்பான். ஒரு பாவம் செஞ்சுட்டு இருப்பார், அல்லாண்டு ஒருவரே இல்லைன்னு சொல்லுவார், நாத்தியனாக இருப்பார், அல்லாஹ் அவருக்கும் கொடுப்பான். ஆனால் ஈமான் இருக்குதே, இன்னல்லாஹ லா யுஅத்தில் ஈமான லிமன் அஹப், அல்லாஹ் ஈமானை யாருக்கு கொடுப்பான்? நல்ல நம்பிக்கை, ஈமான்ல உறுதி, அது யாரை கொடுப்பான் என்றால் தான் நேசிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் என்ன நேசிக்கிறான், அல்லாஹ் என் மீது அன்பு கொள்கிறான், அல்லாஹ் என்ன விரும்புகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஒரு அடையாளத்தை விலை கொள்ளணும். எனக்கு சோதனை வரும், தீன், அதாவது துனியா பெருசாக இல்லை, தீன் எனக்கு கிடைச்சிருக்குது, ஈமான்ல சோதனை வந்துடக்கூடாது. ஈமானை விட்டுட்டு போற அளவுக்கு நாங்கள் ஆகிடக்கூடாது. நான் ஈமானோட வாழ குடும்பத்தால் பிரச்சனை. ஏன்னா அவர் சுண்ணாவை பின்பற்றினா சூளைகிற குடும்பம் அவரை விடாது. ஏன் விடாது? ஏதாவது ஒரு அனாச்சாரத்துக்கு கூப்பிடுவாங்க, போவாட்டி பார் அவர் குடும்பத்தை சேர்ந்து வாழையிலன்னு தவறாக விளங்கிடுவாங்க. செய்கிற பாவத்துக்கெல்லாம் கலந்து கொண்டு குடும்பத்தை சேர்ந்து வாழ அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஒரு வழிகட்டுக்கு அழைப்பாங்க, போக மாட்டார். ஒரு அனாச்சாரத்துக்கு கூப்பிடுவாங்க, போக மாட்டார். குடும்பம் இவரோட பகைக்கும். ஏன்? இவர் பாவத்தை தடுக்கிறாரு. அல்லாஹ்க்கு விருப்பமானவர்களாக இருக்கிறது சிலருக்கு பிடிக்காது. இந்த சோதனைகள் எல்லாம், இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் வரும். அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? அல்லாஹ் என்னை நேசிக்கிறான், அதனால என்ன பாதுகாக்கிறான், அல்லாஹ் என்ன பாதுகாக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே ஈமான்ல உறுதியாக இருக்கிற அந்த நிலையை அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுக்க மாட்டான், தான் நேசிக்கிறவங்களுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுப்பான். அதே மாதிரி தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபில் ஹத்தா உஹிப்ப. என் அடியான் என்ன நெருங்கிட்டு இருக்கிறான். எப்படி நெருங்குறான்? உபரியான வணக்கங்கள், ஜகாத் மட்டுமல்ல, சதக்கா அள்ளி கொடுப்பார், தர்மம் செய்வார். ஃபர்லத் தொழுகை மட்டுமல்ல, சுன்னத்து தொழுவார். குர்ஆன் சுன்ன அடிப்படையில் எது வந்திருக்கிறதோ அதை செய்வார். உபரியான மேலதிகமான வணக்கங்கள், குர்ஆன் அதிகம் ஓதுவார், திக்ர் செய்வார், காலை மாலை துஆக்கள், இபாதத்துகள், வணக்கங்கள், நஃபிலான உபரியான வணக்கங்கள் செய்வார். எது வரைக்கும் என்றால் நான் அவரை நேசிக்கும் வரை நான் நேசிச்சிருவேன். அல்லாஹ் சொல்றான் எப்படி? என்னுடைய அடியான் என்னை நஃபிலான வணக்கங்களின் ஊடாக அவன் செய்து 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 நான் அவனை நேசிக்கிற வரை செய்து கொண்டிருப்பான், நான் நேசித்து விடுவேன். அப்ப அல்லாஹ்வுடைய நேசம் ஒருவற்றை இருக்கின்றா, அவர் உபரியான வணக்கங்கள் கவனம் செலுத்துவார். சுன்னத்தான வணக்கங்கள், நஃபிலான வணக்கங்கள்ல அவர் டைம் அதிகமாக செலவழிப்பார். நாங்க சுன்னத்தான வணக்கங்களுக்கு நேரம் கொடுக்குறோமா? நேரம் கொடுக்கணும் சகோதரர்களே. சுன்னத்தான வணக்கங்களை நாங்கள் துஹாவுடைய தொழுகை, கியாமுல் லைல், எல்லா நாள் வித்ருடைய தொழுகை நாங்கள் எல்லா காலங்களிலும் அன்புக்குரிய சகோதரர்களே தொழக்கூடியவர்களாக இருக்கணும். சுன்னத்து முன்பின் சுன்னத்துக்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கணும். நிறைய நற்காரியங்கள், நன்மைகள் செய்யணும். ஏன்னா இது அல்லாஹ்வுடைய அன்பின் அடையாளம். அதே மாதிரி தான் இதா அராத அல்லாஹு அஹ்ல பைத்தின் ஹைரா, ஒரு குடும்பத்துக்கு அல்லாஹ் அன்பை, இவ்வளவு நான் சொன்ன தனித்தனி விஷயங்கள், இன்னும் நிறைய இருக்குது ஹதீஸ்ல, நேரத்தை கருத்தில் கொண்டு சுருக்கமாக முடிக்கிறேன். நிறைய அல்லாஹ் நேசிக்கிற மனிதனிடம் இருக்கிற அடையாளங்கள் நிறைய இருக்குது. அதில் முக்கியமானது பார்த்தாச்சு. அதில் முக்கியமானது எங்கிட்ட தனிப்பட்ட வாழ்க்கையில் வார அன்பு, தனிப்பட்ட வாழ்க்கையில் வார அந்த அல்லாஹ்வோட அன்போட அடையாளங்கள் மாதிரி ஒரு வீட்டை அல்லாஹ் நேசிச்சா, இந்த வீட்டுக்கு அல்லாஹ்வோட அன்பு இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு தஆலா ஒரு வீட்டில் உள்ள குடும்பத்தை நேசித்தால், அந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் ஹைர கொடுக்கணும் என்று அல்லாஹ் விரும்பினால், இதா அராத அல்லாஹு அஹ்ல பைத்தின் ஹைரா அத்கல அலைஹிமுர் ரிஃப்க்,
அந்த வீட்டுக்குள்ள அல்லாஹ் மென்மையை கொண்டு வந்து போடுவான். மென்மை சாஃப்டா நடக்கிறது, கரடு முரடாக இருக்கிறது, நல்ல பண்புன்னு நினைச்சிடாதீங்க. யாரை கண்டாலும் சிரிக்கிற அந்த முகம் இருக்குதே, அது அல்லாஹ்வுடைய அன்பின் அடையாளம். மனைவி மக்களோட எரிஞ்சு விழாம, பிள்ளைகளோட எரிஞ்சு விழாம சிரிக்கிறது இருக்குதே, ஊர் முழுக்க அவர் நல்ல ஒரு மனிதனை அடையாளப்படுத்தப்படுவார். மனைவிட்ட போய் கேட்டா விளங்கும். வீட்டுக்குள்ள இருக்கிறதா உண்மையான குணம். வீட்டில் நீங்கள் எங்கே போயிட்டு என்ன டென்ஷன் ஆனாலும் செருப்பை கலட்டுற மாதிரி உங்களோட கோபத்தையும் வீட்டு வாசலில் கலட்டிடுங்க. ஏன்னா பாவம், மனைவி பாவம், பிள்ளைகள் பாவம். வாப்பா வாப்பா என கணவன் ஏங்கி கொண்டிருக்கிறவங்கள்ட்ட யாரோ ஏசினது, யாரோ பேசினது, எல்லா குப்பைகளையும் கொண்டு அங்கே வந்து கொட்டுறீங்கண்டா. அன்புக்குரியவர்களே, சிரித்தவர்களாக, சலாம் சொன்னவர்களாக. ஒரு மூமினை பார்த்து இன்னொரு மூமின் சிரிக்கிறது என்பது சதக்காண்டா? மனைவியை பார்த்து சிரிச்சா சதக்கா இல்லையா? ஒரு மனிதன் இன்னொரு மனிதரை பார்த்து சலாம், சாந்தி, சமாதானம், அல்லாஹ்வுடைய அன்பு உண்டாகட்டும் என்று துஆ செய்கிற நாங்கள் மனைவிக்கு ஏன் அதை சொல்கிற இல்லை? ஏன் நம்ம வீட்டுக்குள்ள சலாம் தேவையில்லை, நாட்டுக்கு தான் நான் சலாம் தேவை? வீட்டுக்குள் சலாத்தை வாழ வையுங்கள். யா அனஸ் இதா தகல்த அஹ்லக சல்லிம் அலா அஹ்லிக். அனஸே, நீங்கள் வீட்டுக்குள்ளே போனால் சலாம் சொல்லுங்க. யகுன் பரக்கத்தன் அலைக்க வ அலா அஹ்லி பைத்திக் வ அலா அஹ்லிக். உங்களுக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் பரக்கத்து உண்டாகும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனஸே, நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிற நேரம் சலாம் சொல்லுங்க. சலாம் சொன்னால் அந்த சலாத்தின் ஊடாக வீட்டுக்குள்ள பரக்கத், உங்களிடத்துல பரக்கத்து உண்டாகும். எங்கிட்ட சலாம் இல்லை, ஒன்றும் இல்லை, போன அடிப்பிடிச்சு தட்டிட்டு பாஞ்சிட்டு போனால் எப்படி பரக்கத்து உண்டாகும்? அப்போ அந்த மென்மை எடுபட்டால் அந்த வீட்டில் அல்லாஹ்வுடைய அன்பு இல்லாமல் போய்விடும். அப்போ இது நாங்கள் பொருட்படுத்துற இல்லை. இன்ன ரிஃப்க, மென்மை இருக்கிறதே, மென்மையான சுபாவம் இருக்கிறதே, இந்த சுபாவத்தை அல்லாஹ் விரும்புகிறான். இது ஒவ்வொரு மனிதனிடம் இருப்பதை அல்லாஹு தஆலா நேசிக்கிறான், விரும்புகிறான். மா கான ரிஃப்கு ஃபி ஷைஇன் இல்லா ஸானஹு வ மா நுஸிஅ ரிஃப்கு மின் ஷைஇன் இல்லா ஷானஹு. ஸைன் அழகு, ஷைன் அசிங்கம். ரிஃப்க் இருந்தால் அவர் அழகாகுவார், ரிஃப்க் மென்மை இருந்தால் அந்த காரியம் அழகாகும். மென்மை இல்லைண்டா அது அசிங்கமாயிரும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்கள் வீட்டுக்குள்ள, எங்களோட வீட்டுக்குள்ள அல்லாஹ்வுடைய அன்பு இருக்குது என்றால் அங்கே மென்மை இருக்கும். தாய் தந்தை அன்பாக இருப்பார்கள், அன்பாக கணவன் மனைவியோடு, மனைவி கணவனோடு மென்மையாக இருக்கிற அந்த தன்மை அல்லாஹ் ஏற்படுத்துவான். நாங்களும் முயற்சிக்கணும், மனிதர்களோடு அன்பாக இருக்கணும். ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல்பி லன்ஃபது மின் ஹவ்லிக். நபியே, நீங்கள் மென்மையாக இருந்ததனால் தான், அல்லாஹ்வுடைய கருணையினால், அல்லாஹ்வுடைய அன்பினால் நீங்கள் அவங்களோட மென்மையாக நடந்ததுனால தான் சஹாபாக்கள் இவ்வளோ இருக்கிறாங்க. அப்படி நீங்கள் கடின சுபாவம் உடையவரா, கடின சித்தம் உடையவராக இருந்தால் உங்களை விட்டு அவர்கள் என்றோ விரண்டோடி இருப்பார்கள். எனவே அல்லாஹ் நேசிக்கிற ஒரு வீட்டுக்குள் மென்மை வர வேண்டும். சலாத்தில், புன்னகையில் எல்லோரோடும் அன்பாயிருங்க சகோதரர்களே. சிறியவர்களை பார்த்தா, இந்த சின்ன புள்ள சின்ன வயசு, என்னை விட கொஞ்சம் தான் பாவம் செஞ்சிருப்பார், எனவே அல்லாஹ்க்கு அவர் நெருக்கமாக இருப்பார்னு யோசிங்க. பெரிய வயசு மூத்தவரை பார்த்தா நீங்கள் நினைங்க, இவர் எவ்வளோ பெரிய ஆள், உலகத்துக்கு வந்து எவ்வளோ காலம், என்னை விட எவ்வளோ அமல் செஞ்சிருப்பார், அல்லாஹ்க்கு எவ்வளோ அன்பாக இருப்பார் இவர், அல்லாஹ் எவ்வளோ இவரை நேசிப்பான், எனவே என்னை விட இவர் நல்லவர் என்று யோசிச்சு பாருங்க. சின்ன பிள்ளைகள் மீது அன்பு வரும், மூத்தவர்கள் மீது மரியாதை வரும். இப்படி ஒரு அந்த பக்குவமும், ஒரு பண்பும், ஒரு முதிர்ச்சியும், ஒரு நிதானமும், சமயோசிதமும், ஒரு இங்கிதமும், ஒரு நல்லினமும், ஒரு மென்மையும் இருக்கிற மனிதனை அல்லாஹ் நேசிக்கிறான். இது குடும்பத்துக்குள் வர வேண்டும், குடும்பத்தில் இருந்து ஊருக்குள் வர வேண்டும், உலகத்துக்கு வர வேண்டும். இந்த மென்மையினால் அல்லாஹ் நேசிக்கிற மனிதர்களாக நாங்கள் மாற வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய அன்பை பெறுகின்ற மனிதனுடைய, ஒரு அடியானுடைய அடையாளங்கள் ஏராளம் இருக்கிறது. அதில் முக்கியமான இந்த அடையாளங்களை நாங்களும் எங்களுக்குள்ளே வரவழைத்து கொண்டு நல்லடியார்களாக, மோமின்களாக, முத்தகிகளாக நாளை மறுமையில் அல்லாஹ்வை கண்ணால் பார்க்கிற அந்த நட்பேரை பெற்றவர்களாக வாழ்ந்து மரணிப்போமாக. அல்லாஹு தஆலா இங்கு எங்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை மறுமையிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.